அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஒரு கட்டத்துல வட்டிக்கு கடன் வாங்கி செலவழிக்க ஆரம்பிச்சோம். அப்ப கூட என் மானம் போகாம காப்பாத்துனது பவித்ராதாம்மா. நான் வாங்கின கடனை வெளியே தெரியாம அடைச்சு என் மானத்தை காப்பாத்துனா. இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட அவ இதை பத்தி சொன்னதில்ல. அப்பதான் அவளோட குணம் எனக்கு புரிஞ்சுது. நான் அந்த நிமிஷமே மாறிட்டேன் என்னம்மா, மாறிட்டேன், திருந்திட்டேன். ஆனா இவங்க 2 பேரும் மாற மாட்டாங்கம்மா. இதுங்க திருந்தாத ஜென்மங்க. இப்ப என் கவலை எல்லாமே உன்னை பத்தி தான்மா. மாமா, இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இத பாருமா, என்னால உனக்கு நேரடியா எந்த உதவியும் பண்ண முடியாதுமா. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. நீ ஆதியையும் பவித்ராவையும் பார்த்து நடந்ததையெல்லாம் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு இவங்க 2 பேரை பத்தி நல்லாவே தெரியும். நீ போய் நின்னாலே போதும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அசிங்கமாயிரும்ல மாமா. புதுசா தெரிஞ்சா தானே அசிங்கம். அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். புதுசா தெரியறதுக்கு எதுவுமே இல்ல. இதனாலதான் நீ மனோவை கட்டிக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொன்னாங்க. நீ படி கீர்த்தி, படிப்பு தான் உனக்கு உதவியா இருக்கும்னு உங்ககிட்ட திரும்ப திரும்ப ஏன் சொன்னாங்கன்னு உனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் நிக்க முடியுமாமா? நான் என்னெல்லாம் அவங்கள பேசிட்டு வந்தேன். நான் அங்க போய் நின்னா எனக்கும் அவமானம் இல்ல, என்னை கேவலமா பார்க்க மாட்டாங்க. என்னைக்குமே பிறந்த வீட்டுல உள்ளவங்க ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்கம்மா. என்ன நடந்தாலும் உனக்கு ஃபீஸ், அப்ளிகேஷன், நகைன்னு பவிதானமா வாங்கி கொண்டு கொடுத்தா. எல்லாம் சரிதான் மாமா. ஆனா எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத நீங்க மறக்கல தானே? எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நான் வந்தேன். திரும்பி போய் அவங்க கிட்ட நான் போராடி தேர்ந்தெடுத்தல்ல, அந்த வாழ்க்கையில தோத்துட்டேன்னு போய் நிக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கம் மாமா. தலை குனிஞ்சு தன்மானம் இல்லாம வெக்கத்தை விட்டு நான் கல்யாணம் பண்ணல. அதுல தோத்துட்டேன்னு என்னால சொல்லவே முடியாது. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. பவி, ஜானு எங்க? நான் குளிக்க போனேன், அதான் பாட்டிக்கிட்ட இருக்கா. நீ ஜானுவை பார்க்க தானே வந்த? இல்ல பவி, மகேஸ்வரி அக்காவை பார்க்க டாக்டர் இங்க வந்துகிட்டு இருக்காரு. என்ன சொல்ற? அவங்கள இங்கேயே வர சொன்ன? எல்லாமே ஒரு காரணமா தான் சொன்னேன். லூசா நீ? வீட்ல எல்லாரும் இருக்காங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம்னு பேசிட்டு இருந்தோம்ல. அதான் நான் இப்போ உன்கிட்ட சொல்ல வந்தேன். ஆதி, அவங்கள கிளம்ப சொல்லிட்டு அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுவியா? அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்கள கிளப்பி விட்டுட்டு தானே அவங்கள வர சொல்லி இருக்கணும். சரி விடு, நான் ஏதோ ஒரு அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்கிறவங்கள வேற எங்கேயாச்சும் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணு. ஆமா, இப்ப மட்டும் என்கிட்ட வா. சரி, உடனே முகத்தை அப்படி வைக்காத, ஏதாச்சும் யோசிப்போம். பேசாம எல்லாரையும் கோவிலுக்கு அனுப்பி வச்சிடலாமா? கோயிலுக்கா? ஏன், கோவிலுக்கு போனா என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்பா போவாரா? போய் தானே ஆகணும், அதானே பிளானு. சரி, நீ சொன்னதான் அப்பா கேட்பாரு. இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்கள வேற எங்கேயாச்சும் வர சொல்லி இருக்கலாமே. சொல்லிருக்கலாம், ஆனா உன்னை வீட்டை விட்டு வெளியில விட மாட்டாங்க. நீ மகேஸ்வரி அக்காவை பார்க்க வேண்டாமா? பார்க்கலனாலும் பரவாயில்லையா? நான் ஒன்றும் யோசிக்காமலாம் அவங்கள இங்க வர சொல்லல. சும்மா நீ கேள்வி கேட்டியன்னு உன் திருப்திக்காக தான் அவங்கள நான் அவசரப்பட்டு வர சொன்னேன்னு சொன்னேன். அது எப்படி என்கிட்ட சொல்லணும்ல? நீ என்ன சொன்னாலும் உன்னை நான் கிராஸ் பண்றதுக்கு வழி வச்சிட்டேன். அம்மா தாயே, விளையாடினதெல்லாம் போதும். இந்த பாரு, இதை நம்ம 2 பேரும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம கையில இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு மகேஸ்வரி அக்கா மட்டும்தான். அவங்கள மட்டும் தப்பான நேரத்துல தப்பான இடத்துல இறக்கி விட்டோன்னு வையே, எல்லாமே மொத்தமா ஊத்திக்கும். எல்லாரும் முன்னாடியும் ராஜசேகரோட வேஷத்தை மகேஸ்வரி அக்கா கலைக்கணும். சங்கவிக்கு அவங்க அப்பாவோட தப்பெல்லாம் தெரியணும். தன்னோட நிலைமைக்கு முழுக்க முழுக்க அவர் தான் காரணம்னு அவளுக்கு புரியணும். நம்ம கல்யாண விஷயத்தை விட அவளுக்கு ராஜசேகர் அரவிந்த கொலை செஞ்சதான் பெரிய ஷாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பின்ன தன்னோட அப்பா ஒரு கொலைகாரன்னு எந்த பொண்ணால ஏத்துக்க முடியும்? மகேஸ்வரி அக்காவை தவிர வேற யார் சொன்னாலும் சங்கவி அதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்க மாட்டான். டாக்டர் இந்த விஷயத்துல நமக்கு சப்போர்ட்டா இருப்பாருல்ல? கண்டிப்பா. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பேசினதுக்கு அப்புறம் 2-3 தடவை அவர்கிட்ட அது சம்பந்தமா பேசிட்டேன். அவர் செம கோஆபரேட்டிவா இருக்காரு. அவரால் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவரு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சாருங்கிறத ஒத்துக்கவே
பண்ணியா? இல்ல பண்ணல, ஏன்? தோணல. இங்க இருக்கிறப்போ காலையிலே அவ தானே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கேக் எடுத்துட்டு வந்து என்னோட ரூமை தட்டுவா. நான் சொல்ற நீனு தப்பா எடுத்துக்காதடா. நீ விஷ் பண்ணனா அவ சந்தோஷப்படுவாடா. பவி, இவனை கீர்த்தி கிட்ட போன் பண்ணி பேச சொல்லு. நான் சொல்றது இருக்கட்டும், உங்க மனசு கடந்து இப்படி துடிக்குது. நீங்க விஷ் பண்ணீங்களா இல்லையா? நான் பண்ண. அப்புறம் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொன்னேன். இல்ல, நான் வரலன்னு கீர்த்தி சொல்லிட்டா. பவி, நாம முன்னாடி எல்லாம் அவளை கூப்பிட மாட்டோமான்னு அவ ஏங்கிட்டு இருப்பா. ஆனா இப்போ அப்படி என்ன கோவம்னு தெரியல. வரல சீதாமான்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு வச்சுட்டா. அவளுக்கு நம்ம மேல எல்லாம் கோவம் இல்ல, பின்ன அவளுக்கு அவ மேலேயே கோவம். மனு வாசுகி சித்தியோட உண்மையான முகம்லாம் இப்பதான் அவளுக்கு தெரிய வருது. அத காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அது அவ தலையெழுத்து. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுக்கும் அவ இங்க வராம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க வந்தா நீங்க அங்க நடந்ததை பத்தி விசாரிக்காம இருப்பீங்களா? பின்ன கேட்காம எப்படி இருக்க முடியும்? நான் அவளை வளர்த்தவ பவி. பெத்தவளுக்கு கூட வயித்துல குழந்தை அசைறது மட்டும்தான் தெரியும். ஆனா வளர்த்தவளுக்கு அந்த குழந்தை மனசுல என்ன நினைக்குதுன்னு கூட தெரியும். அதுக்குதான் கீர்த்தி பயப்படுறா. நீங்க கேட்டா தன்னை அறியாம எங்க உளறிடுவோமோன்னு பயந்துகிட்டு தான் அவ வராம இருக்கா. நிஜமாவா? நிஜமாவா சொல்ற? எனக்கு என்னவோ மனுவும் வாசுகியும் அவளை போக கூடாதுன்னு சொல்லிருப்பாங்களோன்னு தோணுது. அப்படிலாம் இல்ல, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. கீர்த்தி இங்க அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தாதான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குங்கிறது தான் உங்களோட பிளான். இப்போ உங்களுக்கு என்ன, கீர்த்தி இங்க வரணும் அதானே? அதுக்கெல்லாம் ஆல்ரெடி பிளான் ரெடியா வச்சிருக்கோம். எப்படி எப்படி வருவா? நீங்க தானே அவ இங்க வரமாட்டான்னு சொன்னீங்க. சரி, உங்க போனை கொடுங்க. ஏன் போன் எதுக்குடா? கொடுங்க, அதுலதான் விஷயமே இருக்கு. பிளான் கொஞ்சம் மார்க்கமா தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஆனா ரிசல்ட் செம்மையா இருக்கும். என்ன என்னடா பண்ண போறீங்க? Wait and see. பாத்துடா. பதறாதீங்க, வேலையை எப்படி செய்யறோம்னு மட்டும் பாருங்க. கீர்த்திகண்ணே, கைய கொடு. கைய கொடுறா கீர்த்திகண்ணே. ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு எப்படி தெரியும் மாமா? தெரியும்டா, அதான் காலையிலேயே கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கிற. தேங்க்ஸ் மாமா. இந்த விபூதி எடுத்துக்கோ. நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. மனோ மிட் நைட் விஷ் பண்ணுவான், சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நினைச்சேன். அத்தை காலையில பார்க்கும்போதாச்சும் எனக்கு விஷ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். போன வருஷம் எல்லாம் எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். அதனால எப்படியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா 2 பேருமே விஷ் பண்ணல. பர்த்டே ஞாபகம் இருக்கிற மாதிரி கூட காட்டிக்கல. அவங்கள விடு, அவங்க விஷ் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோ. நிஜமாத்தமா சொல்றேன், ஒருத்தங்களை வாழ்த்தணும்னா நல்ல மனசோட வாழ்த்தணுமா. அதான் அவங்க கிட்ட கிடையாதுல்ல. அப்புறம் என்ன, அவங்க விஷ் பண்ணாதது நல்லதுடா கண்ணு. உங்க வீட்ல இருந்து யாராவது கால் பண்ணாங்களா? சீத்தம்மா மட்டும் கால் பண்ணாங்க மாமா. ஆதி என்ன கூட பண்ணல. எப்படியும் பண்ணுவாங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போன் அடிக்குது பாரு, யாருன்னு பாரு. ஹலோ கீர்த்தி, நான் தான் பேசுறேன். அது என்ன? அது ஒண்ணும் இல்ல, சீதாமாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சுனா? காலையில தான் பர்த்டேக்கு விஷ் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அதுக்குள்ள என்னாச்சு? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல நேர்ல வா, நான் சொல்றேன். வரேனா? உடனே வரேன். என்னாச்சுமா? சீதாமாக்கு உடம்பு சரியில்லையா மாமா? ஆதி என்ன உடனே கிளம்பி வர சொல்றான். நீ கிளம்பு. ஏய், எங்க போற? அத்தை கிட்ட சொல்லிட்டு போறேன். நான் சொல்லிக்கிறேன். நீ போய் இப்ப சொன்னா அவ தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேப்பா. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னடா இதெல்லாம்? சிம்பிள். என்னது உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்து இருக்கீங்க? நீ முதல்ல எந்திரிச்சு இந்த சைடு வா. எதுக்கு? வா. நீங்க படுங்க. டேய் படுங்க சீதாமா.
அவன் நீ என்ன நினைச்சாலும் மாத்த முடியாது. இல்ல மாமா, மனோ கிட்ட நான் அவனுக்கு புரியுற மாதிரி தனியா பேசினா கேட்பான், புரிஞ்சுப்பான். உனக்கு என்ன மூளை கலங்கிருச்சா என்ன? அவன் என்னைக்கு உன்னை புரிஞ்சுக்குவான்? இவ்வளவு நாள் அவன் கூட இருந்தீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல உன்னால அவனை திருத்த முடிஞ்சுதா? இவ்வளவு நாள் உன்னை நடிச்சு ஏமாத்தினதே நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்க. மனோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவனை மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். புருஷனை திருத்துறதெல்லாம் சினிமாவில தான் நடக்கும். நிஜ வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒத்தே வராது. நீங்க மனோவை பத்தி சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூட இப்ப வரைக்கும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் மேல எனக்கும் கோவம் இருக்குதான். ஆனா இப்ப வரைக்கும் என்னால அவனை வெறுக்க முடியல. பவி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அவங்க என்ன வீட்டை விட்டா போயிட்டாங்க. இங்கேயே இருந்து எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ணி சரி பண்றாங்கல்ல. அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவங்கள பார்த்து நான் இது கூட கத்துக்கலன்னா எப்படி? நீங்க சொல்ற மாதிரி மனோவும் வாசு ஈயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டாங்க. ஆனா பவி அன்னிக்கிட்ட அவங்கள மாத்த முடியுமானா என்ன சொல்லுவாங்க? அவங்க முடியாதுன்னு எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டாங்க. அததான் நானும் சொல்றேன். இப்ப அனுபவிக்கிறது எல்லாமே கஷ்டம்தான். ஆனா அதை நான் தாங்கிப்பேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்புறமா எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். சீதாம்மா வளர்த்த பொண்ணுன்னு நான் பேர் எடுக்க வேண்டாமா என்ன? சொல்லுங்க சீதாம்மா, நான் அந்த பேர் எடுக்க வேண்டாமா? அண்ணி, இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் நானா கேட்டிருக்கேனா? இல்ல. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன். நீங்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்க இந்த வீட்டை விட்டு எந்த சூழ்நிலையிலையும் போக கூடாது அண்ணி. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. உங்களை தான் பெத்த மகளா அப்பா நினைக்கிறாரு. அவருக்காகவாச்சும் நீங்க இங்க இருக்கணும். இருப்பீங்கல்ல? சொல்லுங்க அண்ணி, இருப்பீங்கல்ல? என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு. சொல்லு பவி. கீர்த்தி சொன்னா என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னல, சரின்னு சொல்லு. நான் சொல்லவா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? வான்னு கூட கூப்பிட மாட்டீங்களா? வாங்க. ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. கேக்லாம் கட் பண்ணியாச்சா? கட் பண்ணியாச்சு. பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்க போல. சீதாம்மா, பர்த்டே ஸ்பெஷல்லாம் பண்ணிருப்பீங்களே? நல்ல கமக்குது. ஆக்சுவலி உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வீட்ல இருப்பேன்னு மனோக்கு கால் பண்ண. அவன் நீ வீட்லயே இல்ல, எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டான். பர்த்டே அன்னைக்கு வேற எங்க போயிருப்ப? அதான் இங்க வந்திருப்பேன்னு நானும் அம்மாவும் இங்க வந்துட்டோம். என்ன யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சாப்பிட்டீங்களா இல்ல இனிமேதானா? இனிமேதான். சரி. சங்கவி, ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. சாப்பிட்டு பேசலாமே. இல்ல, இப்பவே பேசிடுவோம். சரி, பேசிட்டு சாப்பிடுவோம். வா. எங்க இருக்க? உன்னை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? வந்துட்டியா? எங்க இருக்க? இங்க வெளியே வா. சரி, அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, நீ உள்ள வா. ஆமா,
உன்னையும் பவித்ராவையும் பார்க்கணுங்கிறாரு. வரோம் தாத்தா. சரி. ஹாய் ஆதி. ஹாய் அரவிந்த். ஹாய் பவித்ரா. உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? உட்கார். என்னாச்சு பவித்ரா, ஏன் டல்லா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல அரவிந்த். என்ன ஒண்ணு இல்லைங்கிறீங்க? உங்க முகம் வீங்கி போயிருக்கு. என்கிட்ட சொல்ல வேணாம் நினைக்கிறீங்களா? அதை விடுங்க. மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்காங்க? ஆண்டனி தாஸ் டாக்டர் அவங்கள பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஆம், மகேஸ்வரிக்கு நேத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அப்சர்வ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு டாக்டர் ஆண்டனி தாஸ். என்ன சொல்றாரு? மகேஸ்வரி அக்காவுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னாரா? ட்ரீட்மெண்ட்டுக்கு மகேஸ்வரி ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு குணமடைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, வித்யாவையும் சும்மா சொல்லக்கூடாது. 24 hours மகேஸ்வரி கூட இருந்து பாத்துக்கிறாங்களா. ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். எல்லாத்தையும் விட உங்களோட சப்போர்ட் இதுல நிறைய இருக்கு. எதுக்கு நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? ஆஸ் அ டாக்டர் என்னுடைய ப்ரொஃபஷன், நான் என் டியூட்டி தான் செய்யறேன். அதுலயும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லா டாக்டர்ஸும் சின்சியரா தான் இருப்போம். உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்போ உங்க எல்லாரும் நான் ஸ்பெஷலா பார்க்க மாட்டேனா? ஆனா என்ன, நான் தான் என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன அப்படி நினைக்கல. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? நான் அப்படி சொல்லாம எப்படி இருப்பேன்? டல்லா இருக்கீங்க, நான் என்ன விஷயம்னு கேட்கறேன், சொல்லாம மறைக்கிறீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்ன நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லாம இருப்பீங்களா? சங்கவி வந்துட்டு போனா அவ வந்து ஆஸ் யூஷுவலா எப்பவும் போல ஏதோ பேசியிருக்கா. பவி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டா. அவ கஷ்டப்பட்டதும் வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பவித்ரா, சங்கவி ஒரு பேஷண்ட். அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுருங்க. அப்படி நினைச்சுதானே சங்கவிக்கு எல்லாமே செய்றோம். ஆனா அவ ஒருத்தி சந்தோஷமா இருக்கணும்னா மத்த எல்லாருமே வேதனைப்பட முடியாதுல்ல. புரியுது. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு நாள் முடிவு வரும். மத்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரதுக்கட்டும், நீங்க சோகமா இருக்கீங்க இல்லையா, அத முதல்ல ஒரு முடிவு கொண்டு வருவோம். வரும். என்னைக்கு மகேஸ்வரி அக்காவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து அவங்க சரியாகிறாங்களோ அன்னைக்குதான் ஏன் சோகத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். மகேஸ்வரி அக்கா ரெக்கவர் ஆவாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அன்னைக்குதான் சங்கவி கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு ஒரு பெரிய கும்பிடுன்னு நாங்க நினைச்சோம். அது நீங்க சொன்னதுக்கு அப்புறமா எங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. சங்கவிக்கு அவ அப்பாவை பத்தி தெரிஞ்சா ஒருவேளை எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. புரிஞ்சா சரிதான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நிச்சயம் நல்லதே நடக்கும். டீ எல்லாம் நான் தான் போட்டேன், நல்லா தான் வந்திருக்கு. உனக்கும் வச்சிருக்கேன், போய் குடிச்சு பாரு. போட்டு வச்ச டீயே நீங்க எடுத்து குடிக்க மாட்டீங்க. இன்னைக்கு என்ன புதுசா பண்ணிருக்கீங்க? ஆமா, இனிமே எல்லாம் அப்படிதான். ஆமா, போனீங்களே, கீர்த்தியை பாத்தீங்களா? விஷ் பண்ணீங்களா? என்ன சொன்னா? பண்ணோம். அம்மா, பவி ஏமா அப்படி நடந்துக்கிட்டா? ஏய், அவ எங்க அங்க வந்தா? கீர்த்தி தாமோதரன் அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தாப்பா. அதான் நாங்களும் அங்கேயே போய் பார்த்துட்டு விஷ் பண்ணோம். வெள்ளங்கோ. ஆமா, நீ என்ன கேட்ட, அவ என்ன சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சங்கவி, நீ போ, வா. எந்திரி, வா. இந்த குடுமா. சங்கவி ஏங்க இப்படி இருக்கா? எல்லார்கிட்டயும் ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. இனிமே எப்படி இவளை சமாளிக்க போறேன்னு தெரியலங்க. நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நீ வாழ்நாள் பூரா பயந்துகிட்டே இரு. இங்க பாரு ராதா, நாம ஏன் பயப்படணும்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். சங்கவி இனிமே நிம்மதியா சந்தோஷமா அவ ஆசைப்பட்ட மாதிரி இருப்பான். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் வந்துருச்சு.
ஜானகுட்டி அமைதியா இருக்க பாருங்களேன். ரோஹிதரை வர சொல்லிட்டியாமா? சொல்லிருந்தா கூட திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்து. சரிங்கண்ணா. ஆதி, முன்னால ஒரு ஆபீஸ் ரூம் இருக்குல்ல, அங்க மேனேஜர் இருப்பாரு. இந்த மாதிரி 80ஆம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவர்கிட்ட தகவல் சொல்லிடு. சரி. பவித்ரா, இங்க வாமா. ஹலோ ஆதி. ஹாய் அரவிந்த், வாங்க. லேட்டா வந்துட்டனோ? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்களே இப்பதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அங்க உள்ள லெஃப்ட்ல இருக்காங்க. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஆபீஸ் ரூம் போகணும். யா. சின்ன பாப்பா, இங்க மஞ்சள் குட்டி பாப்பா. ஹலோ சார். வா 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 வா. உட்கார். சீதா, இல்ல வேண்டாம், நீங்க இருங்க. நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேன். சார், ஹாப்பி பர்த்டே. சார்னு சொல்லக்கூடாது, தாத்தா நான் கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன் இல்லையா? ஹாப்பி பர்த்டே தாத்தா. தேங்க்ஸ். எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு ஆதி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அதனால அளவில்லாத அன்போட வந்திருக்கேன். அதுவே கோடி ரூபாய்க்கு மேல அதிகம். இதுலயும் சரி. கீர்த்தியை பாத்தீங்களா? எப்படி அழகா சிரிக்கிறாங்க. சமைக்கிறதுல இருந்து இன்னைக்கு விடுதலை போல இருக்கு. ஹேய் வித்யா, என்ன இங்க நிக்கிற? டாக்டர் கூட வந்திருக்கலாம்ல? யாருக்கும் லைட்டா கூட சந்தேகம் வந்துடக்கூடாதுல ஆதி, அதனாலதான். ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். சரி, மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்காங்க? ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்தோனி தாஸ் கடைசி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றதா சொல்லிருக்காரு. சூப்பர். சரி, இப்ப கூட யார் இருக்காங்க? நர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு உடனே கிளம்பிடுவேன். ஓகேவா? எல்லாம் சேஃப் தானே? ஷூர். தேங்க்ஸ் வித்யா. உன்னோட சப்போர்ட் இல்லனா என்ன ஆயிருக்கும்னே தெரியல. பேசாம இரு ஆதி. நீயும் பவியும் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, வா. என்ன அரவிந்த், உட்காரலாம்ல? பரவாயில்லப்பா, கொஞ்ச நேரம் ஹாப்பி பர்த்டே தாத்தா. தேங்க்ஸ். வா வித்யா, உட்காரு வா. இல்ல இருக்கட்டும் சீதாமா. இந்தாங்க, உட்காருங்க. வாங்க ஜானகுட்டி. மெதுவா. பாத்துமா. என்ன சீதாமா, யாரை எதிர்பார்க்கறீங்க? எதிர்பார்க்கறேனா? நானா? பின்ன நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். வெளியிலேயே பாத்துட்டு இருக்கீங்களே. ஓ, அத கேக்குறியா? அது பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? இன்னும் புரோகிதரை காணமேன்னு பாத்துட்டு இருந்தேன். அதான். இல்ல, நான் கீர்த்தியை எதிர்பார்க்கறீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, கீர்த்தியும் வரணும்ல. அவளும் இன்னும் காணமேன்னு தான் பாத்துட்டு இருந்தேன். சீதம்மா, நான் வேற ஏதாவது பண்ணணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பவி. நீ குழந்தைய போய் பாத்துக்கோ. பெருசா இங்க ஒண்ணும் வேலை இல்ல. நீ போ. என்னம்மா, அம்மா வராங்க பாரு. எதுக்கு பாவம்? ஏதோ செய்யறாங்க, ஏதோ போறாங்க. அதோட விடுங்க. நடக்கட்டும். என்னடா பல நாள் ஆச்சுன்னு ஜானுக்கு தெரியுது போல. பவித்ரா உங்ககிட்ட என்ன கேட்டா? என்ன சீதாமா, யார் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். நம்ம திட்டப்படி எல்லாம் சரியா நடக்கும்ல? ஆமாமா. புரோகிதர்ட்ட சொல்லிட்டியா? நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேம்மா. அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். ஆதியும் பவித்ராவும் தான் எல்லா சடங்கையும் செய்வாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்களும் அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சாமி சன்னிதானத்துல இருக்கோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். ஆனா இந்த சங்கவி இன்னும் வரவே இல்லையேமா. அதான் ஒரே யோசனையாவே இருக்கு. வருவா, எப்படி வராம இருப்பா? வா. வாங்க எல்லாரும் வாங்க. லேட் ஆச்சே, இன்னும் வரக்கானுமேனு இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். சாரி அண்ணி, ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, நான் அதை கவனிக்கல. மத்தவங்க எல்லாம் வந்தாச்சா பவித்ரா? ஆமா சித்தப்பா, நம்ம ஃபேமிலி மட்டும்தான். வெளியில பெருசா நான் யாரையும் கூப்பிடல. சரிம்மா. பாரு பவித்ரா, நீ கூப்பிட்ட உடனே நாங்க குடும்பமா கிளம்பி வந்துட்டோன்னே எங்களை இலக்காரமா நினைக்க வேண்டாம், சரியா? என்ன சித்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணுமே சொல்லலையே. நீ கூப்பிட்டதுக்காகலாம் நாங்க ஒண்ணும் வரல. கீர்த்தி வரணும்னு ஆசைப்பட்டா, அவ ஆசைக்காக தான் நாங்களும் வந்தோம். எல்லாரையும் தான் நான் கூப்பிட்டேன் சித்தி, கீர்த்தியை மட்டும் நான் கூப்பிடல. அடேங்கப்பா, உனக்கு பேசுறதுக்கு நாங்க சொல்லியா கொடுக்கணும்? அத்தை, பவித்ரா நீ திரும்ப திரும்ப எல்லாரும் வந்துருங்கன்னு தான். அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம். அம்மா, நீ எங்கம்மா போற?
பெரியவரோட பேத்தி தானே? ஆமா. நீ பக்கத்துல தாமா நிக்கணும். பவி நில்ல பவி, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆதித்யா யாருப்பா? அதோ அங்க நிக்கிறாங்கய்யா. வா ஆதி. என்ன தம்பி தள்ளி நிக்கிறீங்க? நீங்க தானே தாத்தா பாட்டியோட நிக்கணும். வாங்க வந்து பக்கத்துல நில்லுங்க. டேய் என்ன யோசிக்கிற? கிட்ட வந்து நில்லுடா. ஆதி வாடா, ஐயா கூப்பிடுறாருல்ல. வா வந்து பக்கத்துல நில்லு. வா. போற்றுவோம், இடரை கலைமகனே போற்றுவோம், ஈசன் தலைமகனே போற்றுவோம், உண்மை பரம்பொருளே போற்றுவோம், உலகத்தின் தலைவனே போற்றுவோம். மா, என்னம்மா இது? ஆதி எதுக்கு பக்கத்துல வந்து நிக்கணும்? கொஞ்சம் அமைதியா இரு சங்கவி. சடங்கு சம்பிரதாயம் நடக்கிறப்போ குறுக்க பேசாத. ஐயா இது போதுங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணுமா? சேர்ந்து நில்லுங்க தம்பி. டேய் அவர் சொல்றது காதுல விழலையா? நல்ல கிட்ட வந்து நில்லுடா. உண்மை பரம்பொருளே போற்றுவோம், உலகத்தின் தலைவனே போற்றுவோம், எண்ணுயிர் தந்தையே போற்றுவோம், எங்கும் நிறைந்தவனே போற்றுவோம், ஏழை பங்காளனே போற்றுவோம். இந்தாம்மா, இந்த திருமங்கலத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டிட்டு வா. அம்மா, என்ன நீ மட்டும் தனியா வாங்குற? 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. ஐயா, ஆதி எதுக்கு சேர்ந்து வாங்க சொல்றீங்க? சொல்லுங்க, எதுக்கு அவனையும் சேர்ந்து வாங்க சொல்றீங்க? சங்கவி ப்ளீஸ், நீ அமைதியா இரு. உன்னை நடுவுல எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நீ சும்மா இருமா. யாருமா நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஆதி எதுக்காக அங்க வந்து நிக்கணும்? சொல்லுங்க, ஆதி எதுக்கு நிக்கணும்? என்ன ஆச்சு? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சங்கவி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணும். கொஞ்சம் அமைதியா இரு, அப்புறமா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன சீதாம்மா புரியாம பேசுறீங்க? அவருக்கு தான் தெரியாது, நீங்களாவது எடுத்து சொல்லணும்ல. தெரியாதா? எனக்கு என்னமா தெரியாது? நான் என் சர்வீஸ்ல எத்தனை 60ஆம் கல்யாணம், எத்தனை 80ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பார்த்து தெரியாதுன்னு சொல்லிட்டியே. நான் அத சொல்லல. எங்க குடும்பத்துல யார் என்ன உறவுன்னு உங்களுக்கு தெரியாதுல. நான் அத சொல்ல வந்தேன். எதுக்கு 2 பேரும் சேர்ந்து வாங்கணும்? சங்கவி, பேரம் பண்ணக்கூடிய சடங்க அந்த இடத்துல இருந்து ஆதி பண்றான், அவ்வளவுதான். முறைக்கு ஆதி பேரன் தானே வரும். ஆமால, எப்படி பார்த்தாலும் ஆதி பேரமுறம் தானே வரும். இந்தாமா, திருமாங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் காட்டிட்டு வா. அழகுலட்சுமியே போற்றுவோம், ஆனந்த லட்சுமியே போற்றுவோம், ஆகம லட்சுமியே போற்றுவோம், ஆதிலட்சுமியே போற்றுவோம், ஆத்மலட்சுமியே போற்றுவோம்.